Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம தூதுவளை ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தூதுவளை, மல்லி 4 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், குறுமிளகு, கருவேப்பிலை. குறுமிளகு நீங்க அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா தனித்தனியாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தூதுவளை கிடைக்கலைன்னா கடைகளில் தூதுவளை பொடி இருக்கும், அதை வாங்கி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரசம் தாளித்து விட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம், கடுகு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு மல்லி, எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். அடுத்து சீரகம் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது குறுமிளகு, அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து தூதுவளை. தூதுவளை வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தூதுவளை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தூதுவளை இலை போட்டுடலாம். இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் மாற்றியாச்சு. நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் மசாலா கூட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது ரசம். இப்போ இதையே தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லா மணமாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கடுகு, அடுத்து பெருங்காயம்,
பெருங்காய பொடி இருந்தால் கூட அது போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் இதில் ஒரு வரமிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கிள்ளி போட்டு சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குறுமிளகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம், அதுவே நல்ல காரமாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இந்த ரசம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கு, ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாகவே போடுறேன். அடுத்து உப்பு, அடுத்து பூண்டு தட்டி எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. இது எல்லாம் பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் மல்லித்தழை, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. நம்ம தக்காளி புளி எதுவும் போடலை, அதனால் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு. உங்களுக்கு புளிப்பு சுவை வேண்டாட்டி நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்திக்க வேண்டாம். புளிப்பு சுவை இல்லைனாலும் ரசம் நல்லாயிருக்கும். நம்ம ரசம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதையே மல்லி லெமன் ஜூஸ் போட்டு வச்ச பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குறுமிளகு, தூதுவளை எல்லாமே இயற்கையான ஆன்டிபயாட்டிக். தூதுவளை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றது எல்லாம் போட்டு ரசம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.